இன்னைக்கு நாம கஷ்டத்தில் இருக்கணும் பார்க்கிறவள் தமிழுடைய பாரதிதாசன் சொன்ன வார்த்தை ஞாபகம் வருமா இல்லையா? உலகத்துல ஒருத்தனுக்கு உணவு இல்லைன்னா இந்த ஜகத்தையே அழித்திடுவோம். அவன் கோபத்துல பாடின வார்த்தை இன்னைக்கு எடுத்த பெருமையா வீராப்பா சொல்றோம் இல்லையா? வள்ளுவர் பேசுகிற வார்த்தை நாம் இன்னைக்கு எத்தனை இடங்களை பார்க்கிறோம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அவனுடைய பசியை உணர்றது சொல்லுவாங்கல்ல, பசியோட இருக்கிறது, பசியை தாங்கிறது ஒரு பெரிய தவத்தினுடைய சிந்தனை. ஆனா அந்த பசியை ஆற்றுவதற்கான உதவுறான் பாருங்க, அவனுக்கு அடுத்துதான் இவனுடைய தவத்தினுடைய ஆற்றல் கூட அவனுக்கு அடுத்துதான். ஏன்னா இவன் வயிறு நிரம்பி இருக்கிறான், அவன் பசியோடு இருக்கிறான். பசியோடு இருப்பவனுடைய ருசியை இவன் உணர்ந்து தன்னை மாதிரி தான் அவனும் பசியோடு இருக்கிறான் அப்படின்னு கொடுக்குறான் பாருங்க. அதனால வள்ளுவன் சொன்னான், நீ அவனுக்கு கீழே தான். ஏன்னா அவன் வயிறு நிறைஞ்சிருக்கிறவன், உன் பசியை நினைச்சு அவன் கொடுக்குறான் பார், அதனால உன்னோட அவன் மேலன்னா. இதுவெல்லாம் ஒரு வேகத்திலும் இந்த சமூகத்தை உந்துதல் படுத்துவதாக சொன்ன இடத்துல ரசூல் சொன்னாங்க, ஏன் நீ உலகத்தை தேடுற, சொர்க்கத்துல கோட்டை வேண்டுமா, ஒருவனுடைய பசியை நீக்கினாங்க. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துல கண்ணாடி மாளிகை இருக்குது. லிமன் அத்அமித் தஆம், இந்த வார்த்தைக்கு பின்னால் ரொம்ப ஆழமா யோசிக்கணும் ரசூலுல்லாஹ். இங்கே உன்னோடு பிறந்தவன் என்றோ, உன் தாய் தந்தை என்றோ, அல்லது சக முஸ்லீம் என்றோ, அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ஷரத்தும் கிடையாது. பசியோடு இருக்கிறவன் அவ்வளவுதான். அவன் தெரிந்தவனாக இருக்கலாம், தெரியாதவனாக இருக்கலாம், உன்மதமாக இருக்கலாம், வேறொருவனாக இருக்கலாம், மாற்று சகோதரத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் பசியோடு இருக்கிறானா வயிறை நிரப்பி விட்டுரு, உனக்கு சொர்க்கத்துல இடம் உண்டு நாங்கள் சொல்லுவோம்.